Hello friends, welcome back to Citrus Silences. நாம் இப்போ தம் பிரியாணியோட கண்டினியூஷனில் இருக்கோம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் தம் பிரியாணியை நம்ம எப்படி குக் பண்ணோம், தட் மீன்ஸ் அந்த மட்டனை எப்படி குக் பண்ணோன்னு ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம ரைஸை எப்படி குக் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு நான் ஒரு 3 பட்டை 3 சின்னமன் எடுத்திருக்கேன். இதை ஆட் பண்ணிடுறேன். அண்ட் கொஞ்சமாக ஏலக்காய் அதையும் ஆட் பண்ணிட்டேன். கொஞ்சம் பே லீஃப் இதையும் ஆட் பண்ணிட்டேன். கொஞ்சமாக முழு பெப்பர் இதையும் உள்ளே போட்டாச்சு. இப்போ நாம் இந்த ரைஸுக்கு தேவையான கொஞ்சம் உப்பு, ஸோ உப்பு நம்ம ஆட் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சமாக குக்கிங் ஆயில், நான் கோகோனட் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ கொஞ்சமாக குக்கிங் ஆயில் ஊற்றிடுங்க. அண்ட் 1 ஸ்பூன் வினிகர். நான் யூஸ் பண்ணுற வினிகர் இது தான், நேச்சுரல் கிரேப் வினிகர். நீங்கள் உங்கள்கிட்ட என்ன வினிகர் இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அது கொஞ்சமாக ஊற்றுறேன், போதும். கொஞ்சமாக வினிகர். அப்புறம் இது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், ஷாஹி ஜீரா மோஸ்ட் ஆஃப் பிரியாணிஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதையும் நாம் இப்படி உள்ளே போட்டுடலாம். அவ்வளவுதான். இப்போ நாம் ரைஸ் ஆட் பண்ணிட வேண்டியதுதான். நான் இப்போ பாஸ்மதி ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன், நல்லா வாஷ் பண்ணி சோக் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிடலாம். நான் 2 cups of rice, 2.5 cups of rice எடுத்திருக்கேன். 800 grams of மட்டனுக்கு 2.5 cups of rice எடுத்திருக்கேன். ஸோ நம்ம ரைஸும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இது முக்கால்வாசி 3/4 குக் ஆகிறது வரைக்கும் நாம் வெயிட் பண்ணணும். ஃபாஸ்ட்டாக குக் ஆகிடும். குக் ஆகிட்டால் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். அப்புறம் நம்ம தம் ரெடி பண்ணிடலாம். ஸோ இப்போ வெயிட் பண்ணுவோம், அது சீக்கிரம் வந்துடும். நான் இப்போ நல்லா ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன்.
இந்த ரைஸ் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எல்லா வாட்டர் எல்லாம் அப்சர்வ் பண்ணிவிடும். அப்சர்வ் பண்ணி இன்னும் கொஞ்சம் லாங்காக நமக்கு ஃபுல்லாக தண்ணி தெரியாமல் ரைஸே நமக்கு தெரியும். அந்த மாதிரி டைமில் நாம் ஆல்மோஸ்ட் அதை எடுத்துடலாம், ரைஸை ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் இது ஃபுல் வீடியோ காட்டலை, கொஞ்சம் நேரம் ஆகும். ஏன்னா இது 3/4 குக் ஆன உடனே நீங்கள் எடுத்துடலாம். ஆல்மோஸ்ட் அதுக்கப்புறம் மிச்சம் வந்து நம்ம தம் போடுறதுலே அது குக் ஆகிடும். ஸோ ஃபுல்லாக குக் பண்ண விட்டுறாதுங்க. ஆல்மோஸ்ட் 3/4 குக் ஆன உடனே அதை ரிமூவ் பண்ணிவிடுங்க ரைஸை. அடுத்தது நான் இதை எப்படி தம் போடலான்னு உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட கண்டினியூஷன் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பாய், டேக் கேர்.